ஆகலை இன்சுலின் போட்டு பார்த்தேன். நிறைய மாத்திரைகள் மெட்ஃபார்மின் மாத்திரை போட்டேன் டாக்டர். சித்தாவில் கூட மருந்து எடுத்தோம். ஆனால் சுகருக்கு 700 இருக்குது, 500 இருக்குது என்ற குழப்பங்கள் பெண்களுக்கு 40 வயதுக்கு மேலே பெண்களுக்கும் சரி, அடுத்தால பார்த்திங்கன்னா 45 வயசு உள்ள ஆண்கள், 25 வயசு 35 பையன்களுக்கு, குழந்தையில்லா தமிழர்களில் பெண்களுக்கு கூட பிசிஓடி பாதிப்பினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கூட சில நேரங்களில் சர்க்கரை நோயினால் கண்கள், பார்வைகள், கால்கள், விரல்கள் வெட்டப்படும். கண் பார்வை மங்கலாகும். சாயந்தரத்தில் கண்ணு சரியாக தெரியாது. கொய்யாப்பழ இலையினுடைய சாறு எடுத்து வெந்நீரில் ஃபஸ்ட்டு கொய்யாப்பழ இலையை நல்லா கழுவிடணும். கழுவிட்டு ஒரு 4-5 இலையை எடுத்து என்ன செய்யணும், நல்லா போட்டு சட்டியில் கொஞ்சம் போல தண்ணி ஊற்றி காய்ச்சி ஒரு 50 ml. இலை சாறு தனியாக வராது. அப்போ கொய்யாப்பழ இலையை வெந்நீர் வெளியில் கழுவிட்டு அப்புறம் வெந்நீரில் போடணும். ஒரு 150 ml வெந்நீர், அதை 3ல் 1 பங்கை வற்ற வச்சு இலை சாறை குடிக்கலாம். கொய்யாப்பழ இலையை சவைச்சி சாப்பிட்லாம், இல்லை கொய்யாக்காய் சாப்பிட்லாம். இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்து சர்க்கரை நோயை நீங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு தான் வாய் அடக்க நோய் அடங்கும். கவனம். ஆண்டனி சித்தா, டாக்டர் ஜான்சன், சென்னை கோடம்பாக்கம் 14/15, அக்பராபாத் 2வது, ராகவேந்திர கல்யாண மண்டபம் போகிற கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் 17/1/2024. இன்றைய தகவல். நன்றி, வணக்கம்.